நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே கொஞ்ச நேரம் நீங்க எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைப்படும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செபிக்கலாம். வந்தவர்கள் வெறுமையாய் போவதில்லை, ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு தேவன் உங்களை அனுப்ப போகிறார். நீங்கள் என்ன வாஞ்சியோடு என்ன தாகத்தோடு வந்தீங்களோ அந்த தாகத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவரே சில நிமிடம் என்னோடு பேசுங்கப்பா, நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறோ அது எனக்கு என்னோடு பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, போதுமானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்க உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க கர்த்தனைகளை கொண்டு வந்ததற்காய் நன்றி. யார் யார் என்னென்ன ஆண்டவரே அப்பா தேவைகளோடு வாஞ்சைகளோடு தாகத்தோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொருடைய வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே நீர் அனுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே சில நிமிடங்கள் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நாம் தேவனோடு நிலைத்திருக்கும் பொழுது, தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது, தேவனோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். என்னில நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் இயேசுவோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நிலைத்திருந்தால் மாட்டமே நம்ம கடைசி வரையிலும், கடைசி வினாடி வரையிலும், ஆண்டவர் வருகை வரையிலும் அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏதோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துச்சு, இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் வந்து நாங்க ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, அதோட விட்டுடக்கூடாது. நாம் கடைசி வரையிலும் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு செடி, ஒரு கொடியானது செடியில நிலைத்திராவிட்டால் அது தானா என்ன செய்ய மாட்டாது? கனி கொடுக்க மாட்டாதது போல நாமளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திராவிட்டால் நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு கூட இணைந்து, அவரோடு கூட நாம் இணைந்து, அவரோடு கூட நாம் பயணம் செய்யும் பொழுது அவர் நம்மை நல்ல பாதையில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையினாலே மனுஷனுடைய போதனைகள், மனுஷனுடைய வார்த்தைகள் அது நிலைத்திருக்காது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது கடைசி வரை நமக்கு நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 6வது வசனம் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், வாசிங்க. ஏழாவது வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். என்னில் நிலைத்திருக்கும் பொழுது முதலாவது நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இரண்டாவது, நாம் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்குமா? வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரி உண்டு உலர்ந்து போவான். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்கால எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார். அடுத்ததாக 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் காற்றும் கடலும் அமைதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளில நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வேதமானது, அவருடைய வசனமானது நம்மை உயிர்ப்பிக்கிறத வார்த்தைகளா இருக்கிறது. ஆகையினாலே அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு.
அவருடைய வார்த்தையில அதிசயங்கள் உண்டு, அவருடைய வார்த்தையில அற்புதங்கள் உண்டு, அவருடைய வார்த்தையில எல்லா நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம எதற்காக பிதாவானவர் அனுப்பினார்னா, அவர் நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய சாபங்களை நீக்க, என் பிள்ளைகளுடைய சாபங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக நீ இந்த உலகத்திற்கு போய் தான் ஆகணும், மக்களுக்காக நீ சாக வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாராம்? அனுப்பினார். அவரை வந்ததனால தான் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டது, நம்முடைய சாபங்கள் நீங்கினது. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க போகும்போது ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். ஆகையினாலே அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார்னா, என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்களா, நான் சொல்ற வார்த்தையை கேட்டு கடைசி வரை அதில் நிலைத்திருக்க மாட்டாங்களான்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். வார்த்தையினாலே வல்லமை உண்டு. பாருங்க, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு வெளியே வந்தான். அவருடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் செத்து போயிருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை இழந்து போனதை திரும்பவும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 9வது வசனத்துல, பிதா என்னிலும் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவருடைய அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாறி போகும், மனுஷனுடைய அன்பு மாறி போகும். நாம் கூடவே இருப்பாங்க, நான் இந்த உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன், நான் அன்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில அந்த அன்பெல்லாம் விட்டு போயிடும். நம்முடைய பெற்றோருடைய அன்பு மறைந்து போகும், நம்முடைய பிள்ளைகளுடைய அன்பு மறைந்து போகும், நம்மோடு இருக்கிறவங்க எல்லாம் மறந்து போவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம் மீது வைத்த அன்பு கடைசி வரையில் அவர் நமக்காகவே அன்பாகவே நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்க அன்பை தேடி, இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், உலகத்துல மாயான காரியத்தை நம்பி வாலிப பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமே இந்த மாயான அன்பை நம்பிதான் ஓடுறாங்க. ஆனா கடைசியில அவர்களுக்கு மரணம் வருகிறது. எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். வாலிப பிள்ளைகளை வளர்த்து பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை இப்படியெல்லாம் வளர்க்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அதுங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம அதுங்க என்ன செய்யுதுங்க, போய் மாயான வலையில சிக்கி கொண்டு அவருடைய வாழ்க்கையே அவர்கள் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு நிலைத்திருக்கணும்னா அன்பிலே நாம், ஆண்டவருடைய அன்பிலே நாம் கூடவே, ஆண்டவரே நீங்க உங்களுடைய அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய அன்பிலே நாம் இணைந்திருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் அவர் அன்பு தான் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதற்காக? நம்ம மீட்டெடுப்பதற்காக, நம்ம ரட்சிப்பதற்காக, நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய சாபங்களை போக்க அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தையே, கடைசி சொட்டு ரத்தத்தை கூட நமக்காக தியாகம் பண்ணினார். அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக கடைசியா பார்க்கிறோம், பாருங்க 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டவருக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களா இருப்போம் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை, செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்ற அவராலே முடியும். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாரங்கள் வந்தாலும் அவருடைய வார்த்தையினால எல்லாம் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பில நிலைத்திருக்கிற நாம் கடைசி வரைக்கும் அவர் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் சந்தோஷத்தை, சமாதானத்தையும் நிம்மதியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரோடு கூட இணைந்து போவோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரோடு, ஆண்டவரே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நாம விட்டு விலகவே மாட்டோம் ஆண்டவரே, உன் கூடவே இருப்ப ஆண்டவரே, உம்மோடு என்ன இணைந்து கொள்ள ஆண்டவரே, கடைசி வரை நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்க ஆண்டவர்கிட்ட வந்தோம், ஏசப்பா கிட்ட வந்தோம், ஜெபம் பண்ணோம், எங்க வாழ்க்கை இப்படியே
தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை, செழிப்புள்ள வாழ்க்கையை மாற்ற அவராலே முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையில எல்லா அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். இது நடக்கும்னா நடக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சொல்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னா நம்முடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை அப்படியே அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றோம் அல்லது மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றேன்னா அவங்களுக்கு அது அப்படியே பழிக்கும். அவங்க கிட்ட போனா ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாங்க, அந்த அம்மா கிட்ட போனா நமக்கு அவங்க கிட்ட போறப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு சமாதானம் கிடைக்குது, ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லி நம்முடைய வார்த்தையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே சோர்ந்து போகாதபடி எந்த கஷ்டங்களா இருந்தாலும், ஏசப்பா நீங்க எங்களுக்கு போதுமானவரா இருக்கீங்கப்பா, நாங்க உண்மை மாத்திரம் நம்புறோம் ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றுடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா சுகமும், எல்லா பலனும், எல்லா நன்மையும், எல்லா கிருபையும் உங்களை தொடர்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகையினாலே உம்மை மாத்திரம் நான் உறுதியாய் பற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென்.